சிலர் தங்களை அவ்வளோ மேலாக நினைக்கிறதுனால மற்றவர்களை பூச்சி மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு மேலே இருந்து நம்மளை பார்க்குறாரு. அவர் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறார். நம்ம எப்படி தெரியும்னாங்க, ஒரு தூசுக்கு சமானமாக இருக்கிறோம் அவருடைய பார்வையில். ஆனால் நம்ம அவ்வளோவாய் நேசிக்கிறார். நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே வர்றார், நமக்காக ஜீவனை கொடுக்குறார், நமக்காக தன்னையே தியாகம் பண்ணுகிறார், தன்னை உயிரையே கொடுக்குறார், அடி வாங்குறாரு, காயங்களை பெற்றுக் கொள்கிறார், நமக்காக எல்லாத்தையும் செய்கிறார். அப்போ சுவிசேஷம் என்கிறது எல்லாரையும் ஒரே லெவல் ஆகிடுது. இது சபையில் புரிஞ்சா, சபையில் இருக்கவர்களுக்கு புரிஞ்சா, பிரசங்கியாளர்களுக்கு புரிந்தால், இந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் பார்த்து வெறும் பணக்காரனை மதிக்கிறது, ஏழை அசட்டை பண்ணுறது அது இருக்காது. படித்தவனை மதித்து படிக்காதவன் ஒன்றும் இல்லாமல் நினைக்கிறது இதெல்லாம் இருக்காது. தன்னை பெருசாக எண்ணிக்கிட்டு மற்றவங்களை ஒன்றும் இல்லைன்றது அதெல்லாம் இருக்காது அப்படிப்பட்ட சபையில். ஏன்னா கிறிஸ்து மனக்கண்களை பிரகாசமடைய செய்து நாம யாருன்னு பார்க்க வச்சிட்டாரு. நான் யாருன்னு என்ன பார்த்துட்டேன். நான் ஒரு பாவி, தகுதியற்றவனா இருந்தேன். என்ன நேசித்து என்ன அன்பு என்னை மீட்டு கொண்டார். அப்ப இன்னொரு பாவியை பார்க்கும்போது அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனை குற்றஞ்சாட்டுகிற விதத்தில் பார்க்கறது கிடையாது, அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற விதத்தில் தான் நாம் பார்க்க தோணும்.